ரமதானுடைய மிக முக்கியமான செய்தியாக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து துவா செய்தது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கற்றுத்தர்றான். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள். அதே மாதிரி ஒரு வினாடி நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ரமலான் கரெக்டாக கழிஞ்சிருக்கா? ஏன்னா இது நிச்சயமாக சம்பிரதாயம் சடங்கு கிடையாது. சம்பிரதாயம் அப்படி தான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா அப்படியே போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்படி இல்லை. இது உணர்வு பூர்வமாக உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ரமலான். அதனால் ஒரு சின்ன குணம் மாறி இருந்தால் கூட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ரமலானுடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்வங்கிறது வேற, ஆர்வ கோளாறுங்கிறது வேற. ஆர்வங்கிறது சொல்லுங்க, ஆர்வம் வேற, ஆர்வ கோளாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சில இபாதத்துகளாக காமிச்சிருக்காங்களோ அதை தான் இபாதத்தா, அதான் செய்ய முடியும். உதாரணமாக ஒரு 4 ரக்காத்து தஸ்பீஹ் அப்படின்னு தொழுகிறது இல்லையா, 10 விதமான பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கற்றுத்தந்தாங்க. இதை டெய்லி தொழுதுட்டு வா, வாரத்தில் ஒரு நாள் தொழுதுட்டு வா, இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு நாவது. இப்போ இது ஜமாத்தா நடத்தலாமா சொல்லுங்க? கூடாது. இதெல்லாம் இன்ஃபிராதியாமல் தனித்தனியாக தொழுதுக்கிறது. சரியா? இப்போ 5 நேரம் ஜும்மா தொழுது, 5 நேரம் ஜமாத் தொழுகை, ஜும்மாவுடைய ஜமாத்து, அதே மாதிரி ஜனாசா தொழுகை, மழை தொழுகை, கிரகண தொழுகை, அப்புறம் தராவி தொழுகை, வித்ரு தொழுகை. இந்த மாதிரி எதற்கு ஜமாத்து இருக்கோ அதுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும். ஆர்வத்தில் என்ன செஞ்சீங்கன்னா தாஜ்ஜத்தை ஜமாத்தா தொழுகை. அது ஹனஃபி மதபில் கூடாதவே கூடாது. ஹனஃபி மதபில் கூடாது மட்டுமல்ல, அப்படி நீங்கள் ஆர்வ கோளாறுல தொழுதீங்கன்னா எந்த பயனும், நீ தான் எந்திரிச்சு தனியாக தொழுகணும். அது உனக்கானது. தனிநபர் வணக்கம் அப்படிங்கிறது வேற. சொல்லுங்க. ஆமாம், எதுக்கு மார்க்கம் ஜமாத்தை நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். இந்த கியாமுல் லைல் அப்படித்தான் இல்லை. கியாமுல் லைல் இல்லை. மாதிரி தராவி தொழுகையை 3 நாள் பெருமானார் தொழுது காமிச்சாங்க. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வடிவமைத்தார்கள். புரியுதுங்களா? இல்லாத ஒன்றும் கிடையாது. அப்புறம் கியாமுல் லைல்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக செய்கிறது. அப்புறம் இந்த ஷபீனா தொழுகை, இந்த ஒரே நாளில் குர்ஆன் ஓதுறது. 26 நாள் ஓதனால கேட்க மாட்டேங்குதுங்க. இது ஒரு நாள் போய் பார்த்தா இமாம தொழுகை வைக்க வச்சுட்டு பின்னாடி எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்கு. ஜாலி. நாங்கள் இப்படி 1000 ரக்கா தொழுவோமே, சும்மா ஆக்டிங். அதில் என்னன்னா, நாங்கள் ஒரு நாளில் குர்ஆன் ஓதி தொழுகை வச்சுட்டோம். இந்த ஜமாத்தே கூடாது. இதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்போ நம்ம அந்த ஆர்வம் வேற, சொல்லுங்க, ஆர்வ கோளாறுல எது இயல்போ அந்த சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரமலானுடைய அழகான அந்த இறுதி நாட்களுடைய சுன்னத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தரும்போது இரவில் நிறைய துவா செய்யணும். குறிப்பாக நம்முடைய துவா ரமலானிய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக இருக்கணும். அப்புறம் காலையில் சுபு தொழுகை, பெருநாளுடைய அந்த சந்தோஷத்தை பெருமானார் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா குளிச்சுக்கணும். புத்தாடை அல்லது இருப்பதில் சிறந்த ஆடை. எவ்வளோ இலகுவாக மார்க்கம் சொல்லுது. இப்போ பாலஸ்தீன் மக்கள்கிட்ட போய் புத்தாடை வாங்குங்கன்னா வாய்ப்பு இருக்குமா? வாழ்வதே அங்கே கேள்விக்குறி. அதனால் புத்தாடை அல்லது இருப்பதில் நல்ல ஆடை
நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள். அங்கேயும் வலி துகப்பிருள்ளாகலாம். மனசுல என்ன ஓடணும்னா, மாறாத எண்ணெய் ஒரு மாசத்துல மாத்தலானே அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவர் பெரிதாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் முழங்க வேண்டும். அப்ப அந்த தக்பீருக்கான வாய்ப்பு நீங்க ஏற்படுத்துங்க. வீட்டுல இருந்து ஒரு வழியில வா, இன்னொரு வழியில போ. பார்க்குறவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லு. அதே மாதிரி நிறைய தான தர்மங்களை கொடுங்கள். அதாவது இஸ்லாம் எந்த இடத்திலேயும் அனாச்சார அட்டூழியத்திற்கு வழிவகுக்கவே இல்லை. நம்ம சொல்றோம் சவுதிக்காரன் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறான். என்னைக்கு சொல்லுங்க, என்னைக்கு? திருநாள் அன்னைக்கு. அவன் வெடிக்கிற பட்டாசுல எப்படி இருக்கும்? பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அதான் சவுதி நமக்கு மாடல் அல்ல. சவுதி மாடலா சொல்லுங்க? அதான் இல்லை, நமக்கு அல்லாஹ் ரசூல் தான் மாடல், பெருமானார் தான் வழிகாட்டி. அப்போ அதனால அனாச்சாரங்களை விட ரொம்ப கவலைப்படணும். அந்த நாட்களில் ரப்பு பெருநாள் தொழுகை வாஜிப். மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், ஏன்னா நான் சொன்னேங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு மாச கட்டுப்பாடுகள்ல இருந்தாங்க. ஒரு மாச கட்டுப்பாடு யாருக்கா அப்படின்னு சொல்லுங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். கேட்போமா? சொல்லுங்க. வேணும்னு மனைவி வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க 4 ஸ்பூன் சக்கரை போட்டு அப்படித்தான் குடிப்பேன். நீ என்ன அந்த அம்மா சொல்லி, நீ ஏன் சாவ? நீ தான் சாவ. பாதிப்பு நமக்கு தான். ஆனா இன்னொருத்தரை வெறுப்பேற்ற வேண்டும் அப்படின்னு சில செயல்கள்லாம் செய்வோம். ரமலான்ல கோபக்கார ஆளு அப்படி சாந்தமா இருந்தார் இல்லைங்க, அவர் சலாம் சொல்லாம நமக்கு பயமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே டெரரா இருப்பாரு. நமக்கு இதாண்டா வாய்ப்பே, போய் நீ கோபப்பட்டுருவிய பாத்திரலாம் இல்ல. அந்த கோபக்கார ஆளு நிதானம் ஆயிட்டாரு. அது நிரந்தரமாகணுமா இல்லையா? அதுதான் ஒரு சாமி வந்து கேட்கிறாரு, உபதேசம் செய்யுங்கள் யாரும் சொல்லணும். கோபப்படுற அவ்வளவுதான். இது ஒரு சுபாவம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிச்சு. நிறைய அதாங்க, அன்னம் அடங்கினால் 5 மடங்கும், எல்லாம் அடங்கி இருக்கு. ஆனா தயவு செஞ்சு பெருநாளுக்கு பிறகு அதை கெடுத்துற வேண்டாம். அல்லாஹ் தந்த அழகான மாற்றம், நல்ல குணங்கள் மாறி இருக்கு, எண்ணங்கள் மாறி இருக்கு, பார்வை மாறி இருக்கு. நம்ம பழைய ஆள் இல்லை. இப்படி ரோட்ல போகும்போது ஒரு மாறிய போவோம், இப்ப பார்வை தாழ்ந்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு போறோம். இது நிரந்தரமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நோம்புக்கு முன்னாடி பிச்சைக்காரட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். 20 ரூபா கொடுத்தல 2 ரூபா எடுத்துட்டு 18 ரூபா கொடுக்குறான். அந்த அம்மா சொல்லுது, எல்லாம் பிச்சை எடுத்து காசு பரவாயில்லையாங்குது. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தா கூடுது. இப்ப 20 ரூபாயும் போட்டுட்டு சத்தம் இல்லாம வர்றான். கரெக்டா? இந்த நல்ல பண்புகளை அதான் பெருமானார் சொன்னாங்க, லவ் தஅலமு உம்மதி மா ஃபீ ரமலான். தனிநபர் எல்லாருமே ஒரு வினாடி இந்த ரமலான் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா, நைட்டு படுத்திருக்க திடீர்னு ஞாபகம் வந்து எதிர்த்து போறேன். அக்கா நல்லா இருக்கிறீங்களா? யார்கிட்ட? சொந்த அக்காட்ட. வருஷ கணக்கா இருக்கும். யார்கிட்ட பேசி? அக்காட்ட. ஊர்ல இருக்கோம், பேசுவான். அந்த அம்மா இப்படி இருக்கும், உன் பேச்சு கேட்டு கேட்டு அக்கா நல்லா இருக்கிறியாக்கா. அந்த பக்கம் எப்படா இருக்கிற தம்பி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அக்கா, வரணும்னு தான் நினைச்சேங்க்கா, முடியல அப்படின்னு 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் அந்த இரத்த உறவுனுடைய ஆழம் இருக்கு. இது நோன்பு தந்தது. இந்த 2 இப்படி சோகமா பேசிக்குது. அந்த அக்கா எங்க இருக்குன்னு கேட்டா, அது எங்க இருக்கு? அது பாரதி நகர்ல இருக்கு. அண்ணன் சாய் நகர்ல தான் இருக்கு. 10 வருஷங்கள் ஆச்சு. சிம்பிள். இங்க பாலக்காட்டுல இருந்தாலும் சொல்லலாம். ஒரே ஊருக்குள்ள பார்க்கல, சூழ்நிலை. அதாவது சொந்த அண்ணன் தம்பி லவ்வர்ஸ் மாதிரி மறைஞ்சு பார்த்து பேசு. என் வீட்டுக்கு வந்தா உன் வீடு நரகம், நான் உன் வீட்டுக்கு வந்தா என் வீடு நரகம். இருக்கா இல்லையா? ரமலான்ல அவனுக்கு அப்படியே மனசு கலங்குது. யார்கிட்ட பேசுமா அப்படின்னு இதுவும் அண்ணன்ட்ட பேசுறாருண்ணா. 3 வருஷம் ஆச்சுண்ணா. யார் நம்மை பிரித்தது?
எந்த சூழ்ச்சி நம்மை இப்படி தள்ளி வச்சது? இந்த துனியா தானே. ரமலான் அப்படியே நினைக்கிறார், பாப்பா இருந்திருந்தா, அத்தா இருந்திருந்தா, அம்மா இருந்திருந்தா அந்த பெருநாள் எப்படி இருக்கும்? அண்ணன் தம்பியில் 4 பேர் வீட்டில் கூடி, அக்கா தங்கச்சியில் வந்து சும்மா அந்த இட்லியும் சொல்லுங்க, வேற என்ன பெருசாக சாப்பிட போகிறோம். ஆனால் அங்கே ஆனந்தம், எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே அம்மாவுக்கு அப்படி சந்தோஷம், பிள்ளைகளாக வந்திருக்காங்க. குழந்தைகள்லாம் பார்த்தவொன்னே அப்படியே நோம்பு காசு கொடுத்து, இந்த மனமாற்றத்தை தான் நல்லா விரும்புகிறான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். உறவுகளை ஆதரிக்காதவன் என்னை சார்ந்தவன் அல்ல பெருமானார் சொன்னார். பெருநாளுங்கிறது சும்மா அப்படி பட்டாசு வெடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு புத்தாடை உடுத்திட்டு போகிறது அல்ல. ஒவ்வொருத்தரும் எத்தீமாக தான் சுற்றிட்டு இருக்கிறான். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பெரியத்தா தெரியாது, சின்னத்தா தெரியாது, தாய் மாமன் தெரியாது. கரெக்டா சொல்லுங்க. அவன் வாட்டுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அத்தா கூடவே வருவான். அத்தாவும் எத்தீமு, மகனும் எத்தீம். ஏன்னா அத்தா யாரும் நம்ம அண்ணன் ஒருத்தருமே இல்லை. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரடி மக்கா, நம்ம அத்தனை பேர் அனாத. எங்கள் பெருநாள்னா என்ன, வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போவோம். எங்கள் சின்னம்மா அங்கே இருக்குங்குவான், எங்கள் மாமி அங்கே இருக்குங்குவான். அப்படி போனோன்னா இவன் வயசுக்கு இவன் வந்து நோம்பு காசு கொடுப்பான் அந்த அம்மாவும். அது மோனே நீ நல்லா இருங்கோ, உடனே அது இடுப்புல இருந்து 10 ரூபா எடுத்து என்ன செய்யும், இவனுக்கு நோம்பு காசு கொடுக்கும். என்ன சமூகத்தில் எவ்வளவு பண்பாடுகளை நாம் வைத்திருந்தோம், வச்சிருந்தோமா இல்லையா? அப்படியே பெருனா அன்னைக்கு பேய் மாதிரி நிற்கிறான். என்னடா அப்படின்னா 12:30 மணிக்கு டோக்கன். பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. அது பக்கெட்டில் வந்து இறங்கும். 3 ஜனாசா சாப்பிடும். புருஷன், பொண்டாட்டி, ஒத்த பையன். என்னங்க பெருநாள் இது? கரெக்டா? இந்த வேலைக்கு இருக்கிறவங்களாம் நைட்டு கிளம்பி போவான் பாருங்க, அதாவது பஸ்ஸை பிடிச்சி போவான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு வீட்டில் அத்தனை பேர் இருப்பாங்க. பிரியாணியை விட டேஸ்ட், ஸ்வீட்டை விட டேஸ்ட், அவங்கள பார்க்கறது சந்தோஷம். இந்த உறவுகளில் தான் சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனாலதான் ஒரே வார்த்தையில பெருமானார் சொன்னார், அல்லாஹ் ஏற்படுத்தின உறவை எவன் முடிச்சாலும் அவன் நரகத்துக்கு போவான்னாங்க. நிறைய அருமையான ஓமினிகளே, இந்த ரமலான இன்னைக்கே பார்த்தீங்கன்னா பள்ளி பரிதாபமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள்லாம் போயிடுவாங்க. ஏன்னா நேத்தோட என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க, சீசன் ஆளுகளுக்கு நேத்தோட முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த பரிதாபங்கள் அதுக்கு அப்படி நிற்க சொல்லுவாங்க. எங்க ஒரு மாசமா நம்மளை பின்னாடி தப்பி விட்டானு கஜரத்தை. சரி பொழைச்சிட்டு போட்டு நானும் விட்டுட்டேன். இனி 11 மாசத்துக்கு நம்மளை எவனும் துறக்க மாட்டான்ல. அந்த முன் செப்பு, வலது செப்பு, இடது செப்பு மாடிக்காரர்கள்லாம் பார்த்தா தெரியும். இன்னைக்கே நாளைக்கே சட்டம் சொல்லிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால தானே சொல்றேன், மாற்றங்கள் நிரந்தரமா இருக்கட்டும். ஏன் இன்னொரு 3 நாள் தராவி தொழுதா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்க பள்ளிவாசலுக்கு போனா லேட்டா வாங்க, கபிரிஸ்தானுக்கு போனா, இதை கடை வீதிக்கு போனா சீக்கிரமா வந்துருங்க. நாங்கள் அப்படி நேர் மாத்தி பள்ளிக்கு வந்தா வேகமா போறான். ஒரு நாளைக்கு இப்படி ஓடி போய் பிடிக்கணும்னு நினைக்கிறான். என்னதான் வேகம் தெரியலங்க. சலாம் கொடுத்தோம் ஓடி போயாங்க. மச்சான் இன்னும் இமாம் என்னமா பேசுனார், இன்னும் பார்த்துடலாமா, நீ பார்த்துட்டு பார்ப்போம். இதுதான் வேகமா போய் அங்க மையத்து பேசிதான் பேசிட்டு இருப்பான். சரி கடை வீதிக்கு போனா சொல்லுங்க, வர்றக்கே தோண மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப எல்லா பெரிய கடையில சகுரி இஃப்தார் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கடைசி பத்தில் பொண்டாடி போய் விட்டுட்டு பெருநாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து என்னங்க கிடைக்காது. உட்கார்ந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணனா எல்லாமே வீடு தேடி வர்ற காலம். இன்னமும் நான் பெருநாளைக்கு கரெக்டாக பெருநாளைக்கு அந்த முதல் நாள் நைட்டு 2 மணிக்கு எங்கேயாச்சும் பனியன் ஜட்டி கடை திறந்துருக்கான்னு தேடிட்டு போகிறான். நம்மால் எவ்வளோ நல்லவன் பாருங்க. காலையில் 4 மணிக்கு சலூன் திறந்துருக்கான்னு பார்க்குறான். 7 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறான். பெருநாள் 8:30 மணிக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாமா முடிஞ்சதா? அதனால ரமலான் அது உண்மையாக இந்த உம்மத்தில் மாற்றத்தை தந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டவர்களாக மாற வேண்டும். நாம் செய்த அமல்களை அல்லாஹ் நிரந்தரமாக செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
ஒரு ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தருவாங்க. அமல்களில் சிறந்தது எதுன்னு சொன்னால் நிரந்தரமாக சொல்லுங்க, நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் அவங்க தான். அதே மாதிரி சொன்னாங்க 6 நோன்பு வைக்கணும், பெருநாள் முடிஞ்சு 6 நோன்பு, அது ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மையே. ஆமாம், அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 36 அதில் மாதம் 3 அது கணக்கு போடுவோம். 36 மாதம் 3 நோன்பு இருக்குல்ல. ஆண்டு முழுவதும் இந்த நோன்புனுடைய தொடர் ஒருத்தரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். நோன்பு மாறி பாதுகாப்பு கவசம் வேற எதுவுமே இல்லை. வயிறு மட்டும் பாதுகாக்கல, கண்ணை பாதுகாத்துச்சு, காதை பாதுகாத்துச்சு, கையை பாதுகாத்துச்சு, காலை பாதுகாத்துச்சு, உயிர் உறுப்பை பாதுகாத்தது, எண்ணங்களை பாதுகாத்தது. எவ்வளோ அதுதான் நாடு சொன்னான். உட்கார்ந்து நீ யோசி, நீ சொல்லுவ வருஷமெல்லாம் ரமலானாக இருக்கணும். இது எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்படி நாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் இப்படி கூடி அவனை பற்றி பேசவும் அவனை பற்றி கேட்கவும் அல்லாஹ் நசீபை தந்தான். ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.